ஹாய் டுட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 750 கிராம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து பாறை மீன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு மஞ்சள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் தான் ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு மஞ்சள், பெப்பர் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. பெரிய சைஸ் லெமனாக இருக்கலாம், நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 1 லெமன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இது கூடயே குட்டி குட்டியாக சாப் பண்ண கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வேணால் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பீஸ் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். மசாலா நல்லா தடவி வச்சுக்கணும். அவ்வளோதான், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு 1 hour வெளியில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் 1 hour வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. நான் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒன்றொன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.